வணக்கம் நண்பர்களே. இது ஒரு சிவன் கோயில். அகஸ்தியர் சிவனை முதல்ல வழிபடுறதுக்காக ஒரு குகையில் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவனுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன லிங்கம் அமைச்சு அதை வழிபட்டிருக்காரு. பின்னாடி இந்த சிவன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது. அகஸ்தியருடைய முக்கியமான சிவ வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, இங்கே என்ன நம்ம வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு போய் அங்கே உள்ள சிவனை வழிபட்டாலும் நம்மளுக்கு கேட்டது அந்த சிவபெருமான் கொடுப்பாங்க. எப்போதுமே சிவன்னாலே கேட்டதை கொடுக்குறவர் தான். அதுலேயும் இந்த சிவன் கோயிலுக்கு நம்ம போய் வழிபடும்போது ரொம்ப விசேஷம். அதுவே இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதா, இந்த ஊற்று நீர் அதில் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்கும். இது அகஸ்தியர் அருவின்னு சொல்லுவாங்க. இந்த புனித நீருக்கு அருகில் தான் அந்த குகை அமைஞ்சிருக்கு. நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கோயிலுடைய முழு அமைப்பு இந்த வீடியோவில் தான் இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு கரை பக்கத்தில் சிவன், எவ்வளோ அழகாக அகஸ்தியர் அந்த காலத்துலேயே யோசித்து கட்டியிருக்கார் பார்த்தீங்களா? இந்த தண்ணீர் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். இந்த தண்ணீர் ஒரு வாய்க்கால் மாதிரி ஊற்று நீர் அப்படியே போய் அது நிறைய வருதா. இங்கே பாருங்க, சின்ன குழந்தைங்க மீன் வருமா அதில் இருக்காங்க. அந்த பக்கம் நிறைய நிற்க. நண்பர்களே, இந்த பையங்க மீன் பிடிச்சதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு செத்த நேரம் அப்படி வைக்கணும்ல, வச்சா தானே மீன் வரும். இப்போ என் பேரம்மா 2 பேருக்கு இப்போ வெறுப்பத்துக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன்.